அப்படியே போயிட்டுருக்கு. நம்ம ஆலிஸ் வாக்கருக்கு வந்துட்டு ஒரு 8 வயசு ஆகுது. இங்க தான் வந்துட்டு இவங்க லைஃப்ல வந்துட்டு ஒன் ஆஃப் த ஒரு மெயின் ஒரு ஒரு சம்பவமே நடக்குது. என்ன நடக்குது அப்டின்னா வந்துட்டு, இவங்களும் இவங்களோட அந்த அண்ணன், தங்கச்சிங்களும் வந்துட்டு ஒரு நாள் விளையாடிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா வந்து, தவறுதலா வந்துட்டு ஒரு குண்டு, ஒரு கன் ஷாட் வந்து ஏற்படுது. அதுல வந்துட்டு இவங்களோட ரைட் கண்ல வந்துட்டு அந்த புல்லட் பட்டுருது. ஸோ பேசிக்கா ஒரு ஹால்ஃப் ஃபேஸே வந்து கிட்டத்தட்ட ஒரு மாரி டேமேஜ் ஆயிடுது. இவங்க பேரன்ட்ஸ்லாம் வந்து பார்த்து ஒரு மாரி பயங்கரமா பதட்டப்படுறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஹெல்ப்‌க்கு வந்துட்டு வெளில அப்படியே போறாங்க. போய் பார்த்தா யாருமே இல்ல. ஏன்னா 1944 யோசிச்சு பாருங்க. ஹெல்ப் பண்றதுக்கு இப்ப மாரி வந்துட்டு ஆம்புலன்ஸோ, இல்ல பயங்கரமா வெஹிக்கிளோ எதுவுமே இருக்காது. ஸோ அப்படியே ரோட்ல சரி யாருக்கா ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு போம்போது பார்த்தீங்கன்னா, ரோட்ல ஒரு ஒயிட் அமெரிக்கன் வந்துட்டு ஒரு கார்ல வந்து இருக்காரு. ஸோ அவர்ட்ட போயிட்டு இவங்க போய் கேட்கறாங்க. இவங்க பேசிக்கா ஒரு பிளாக் இல்லையா? போய் ஹெல்ப் கேட்கறாங்க. இந்த மாரி வந்துட்டு என் குழந்தைக்கு அடிபட்டுருச்சுங்க. நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போணும் அப்படிங்கும்போது, அவர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க பிளாக்ன்னு பார்த்தோனே வந்து பெருசா ரெஸ்பாண்ட் பண்ணல. அந்த மாரி அடிபட்டுருக்கு. இந்த சிச்சுவேஷன் எடுத்து சொல்லி வந்து அவர் கேட்காம அவர் போயிடுறாரு. என்னடா போயிட்டாரேன்னு சொல்லிட்டு அங்க இங்கயும் பதர்றாங்க. சரி பதட்டத்துல என்ன பண்றதுன்னு தெரியல.